சுற்றுலா அப்படி இருக்கு 40 நடக்குது. போகின்ற வீதிகள் எல்லாம் கொஞ்சம் கடும் மோசமாக இருக்குது. அது மாடாவுக்கு வந்த அண்ணாவும் மடத்தில் வந்து ஒதுங்கி இன்னும் அதோட சொல்லப்போ சாதிப்பு நீங்கள் போகிறது கிணறு எப்படி நிலமட்டத்தோடு இருக்குன்னு பார்த்தீங்களே. மழை நேரத்தில் போய் கடலுக்கு இருந்துட்டு தரப்பாளர் மூடிக்கொண்டு இருப்போம். இப்போ மரங்கள் இருக்கு வெளியில் இதில் வந்து புதுசாக ஒரு புத்தரும் வந்திருக்கிறார். எங்களை நோக்கி தான் மழை வந்து கொண்டு இருக்குது. மழை பெரிய வாக்கப்பாடு பட்டு பெரிய உயிர் சேதங்கள் நடந்து குடிநீர் பிரச்சனை இருக்கும் போடாக்கு நிறைய மழை காலம் வேலையில் பாருங்க பாம்பு நிற்குது. இப்படியே அம்மன் கோயில் அங்கால பைரவர் அணைக்கட்டால் பாயுதுன்னு சொல்லி 5 இருக்கு நல்ல மீன்கள். ஊரில் போகிற ஒரு பாதை தான் இந்த போட்டோல் இப்போ முன்னாடி இந்த கிராமமே முன்னேற்றத்துக்கு வந்துருக்கு. அந்த இடத்துல பாம்பு நிற்குதா அடிச்சு வீட்டுக்கிட்ட எல்லாம் குதிச்சு காட்டணும். தண்ணி வயலுக்குள்ளே இந்த மலைக்குள்ளே மேல் நடந்துருக்குதா எல்லாம் போட்டு வாழைக்குறையெல்லாம் கட்டி அங்கால மரம் வளர்றது. ஸோ இந்த வயல்கூரம் கரையோரமாக எல்லாம் வந்து மாடுகள் மேய்ஞ்சோன்று இருக்குது. குழாய்களால் தண்ணி வந்து ஒன்று இருக்குது பேரும். அந்த காலப்பகுதியில் வந்து வேலனை அனலதீவு நடுந்தீவு நயனாதீவுனா இதால் தான் போக்குவரத்து. இந்த கட்டங்கள் எல்லாம் வந்து தெரியுது பார்த்தீங்களா இந்த வாக்கைகள். அராளித்துறை அந்த கடத்தல் சும்மா எங்களுக்கு ஒரு 2000-3000 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஐயனார் கோயிலுக்கு வந்து வந்துருக்கிறோம். ஐயோ போகிற பாதையெல்லாம் இப்படியே தொழில் போய் வந்துட்டு நம்ம போடாது. பழைய காலத்து கோயில் போடாது. இப்போ தான் வந்து அங்கே இருந்து வெட்டி வரகம் வனங்கிழங்கு ஒடியல் பூக்கொடி நெல்லுகளை வந்து வெட்டி வந்து சேமித்து வச்சிருக்கணும். அப்படின்னு எல்லா மக்களும் விவசாயத்தை நம்பி தான் இருந்தார். பெரும்பாலும் அதில் கட்ட வலிக்கிட்டவ இப்போ கட்டவும் இல்லை. அந்த பாலம் போட்டு கொண்டு போனவ முருகமூர்த்தி ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற ஆலயம் தான் இந்த ஆலயம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மீண்டும் ஒரு காலை ஊடாக சந்திக்கிறோம். உலாத்தல் படியும் யூடியூப் சேனல் ஊடாக. இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சில இடங்களை வந்து நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். அதிலே முக்கியமாக ஒரு ஊரை வந்து நாங்கள் காட்ட போகிறோம். இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு சில நாட்களாக வந்து தொடர்ச்சியாக மழை. இன்றைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழைகளும் பெஞ்சு கொண்டு இருக்குது. அப்போ அந்த காலநிலையோட ஒரு ஊருக்கு போக போகிறோம். எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அராளி பகுதியை வந்து நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். யாழ்ப்பாண வரலாற்று சிறப்பு மிக்க விடயங்கள் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி முக்கியமாக வந்து இந்த ஊரை பற்றி சொல்ல போனால் இந்த நிலப்பரப்பு வயல் நிலங்களோடையும் அதே மாதிரி பனந்தோப்புகள் தென்னந்தோப்புகள் அப்படின்னு சொல்லி தொங்கல் பகுதியில் வந்து கடற்கரையோட வந்து இந்த பிரதேசம் வந்து இருக்கும். நிறைய கடல் வளங்களும் இருக்குது. மீன்பிடி தொழில்களும் நடந்து கொண்டு இருக்குது. முக்கியமாக விவசாயம் வந்து இங்கே நடந்து கொண்டு இருக்குது. அதோட வந்து நிறைய ஆலயங்கள் இருக்குது. இந்த ஊரில் எங்கே போனாலும் நிறைய ஆலயங்களை வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு வரலாற்று சிறப்புகளும் இருக்கும். அதே மாதிரி நிறைய குளங்கள் அப்படின்னு சொல்லி இயற்கை வளங்கள் நிறைஞ்ச ஒரு இடமாக தான் நாங்கள் இந்த அராலியை வந்து சொல்லலாம். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சோன்னா, நாங்கள் அராலியை பார்க்க வரதுக்கு எங்கேருந்து தொடங்க போகிறோம்னா அராளி பாலத்துலேருந்து தொடங்க போகிறோம். இப்போ மழை காலம் தானே. அப்போ அந்த பாலங்கள் எல்லாம் வந்து நிறைய தண்ணிகள் வந்து ஓடும். அப்போ அதால் ஆக்கள் நிறைய பேர் மீன்களும் அதில் பிடிச்சி கொண்டு போயிடும். அப்போ அந்த பகுதியை வந்து அப்படி பார்த்துக்கொண்டு நாங்கள் அராளி கிராமத்துக்குள்ளே வர போகிறோம். இங்கே வந்து இப்போ 2025 ஆண்டு கால பகுதிகளில் இந்த அராளி பிரதேசம் எப்படி இருக்குது, இந்த இடங்களில் வந்து எப்படி மக்களுடைய வாழ்க்கையில் போய் கொண்டிருக்குது, அதோட இந்த மீன்பிடி விவசாயம் என்றையும் தாண்டி பாரம்பரியமாக நிறைய தொழில்களை வந்து இந்த இடத்துல வந்து ஆக்கள் செஞ்சு கொண்டிருக்கணும். குறிப்பாக வந்து இந்த சிற்ப வேலைகள், அதே மாதிரி தச்சு வேலை, வார்ப்பு வேலைகள்னு சொல்லி, அதே மாதிரி கல் செய்கிறது அப்படின்னு சொல்லி பாரம்பரியமாக இந்த தொழில்களை செஞ்சு கொண்டு வரார்கள் நிறைய இருக்கணும். அதோட முக்கியமாக இந்த பண்ணை வேலைகள்னு சொல்லலாம். ஏன்டா நிறைய பனைமரங்களுக்கு தானே. இப்போ அதால் இந்த கடகங்கள் அதுகள் இழைக்கிற வேலை எல்லாமே இங்கே நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ அராலியை பொறுத்தளவில் நிறைய பகுதியில் பிரிஞ்சு இருக்குது. ஏன்னா தெற்கு வடக்கு கிழக்குன்னு சொல்லி நிறைய பகுதிகள் பிரிஞ்சு சின்ன சின்ன இடங்கள் நிறைய இருக்குது. அப்போ எங்களுக்கு இந்த காணொலியில் வந்து எல்லா விடயங்களையும் நாங்கள் காட்ட முடியுமோ தெரியல. இந்த எல்லா விடயங்களையும் காட்ட முடியுமாட்டா காட்டுவோம். இல்லாட்டி ஒரு சில பகுதிகளை வந்து நாங்கள் இதில் காட்டுவோம். மற்ற பகுதியை வந்து நாங்கள் இன்னொரு காணொலியில் வந்து பதிவு விடுவோம். இப்போ வாங்க நாங்கள் போய் பார்ப்போம் அராலி இந்த கிராமம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை வந்து பாருங்கள். 3 நாள் தொடர்ச்சியான மழைக்கு பின்னர் வந்து அராலி இந்த பாலம் அதோட இந்த அணை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் வந்து நிரம்பிட்டு சரியாக நிரம்பி இப்போ வந்து ஆக்கள்லாம் வந்து மீன் பிடிக்கிற வேலையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதிகமாக வந்து இந்த மழைக்கு பின் வந்து யாழ்ப்பாணத்தில் அதிகமான இடங்களில் இந்த சிறு மீன் பிடிக்கிறது, மற்றது ஆக்கள் பொடியல் பண்பலா வந்து பொழுதுகளை கழிக்கிறதுக்குன்னு சொல்லி மீன்கள் பிடிப்பினோம். இன்றைக்கும் மேகம் வந்து நல்லா கரும்புகள் சூழ்ந்தான் இருக்குது. இன்றைக்கும் நிறைய மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தும் இந்த இடங்களில் பாருங்க இப்படி மீன்பிடிகள் வந்து நடந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி. பட் இங்கே ஒரு சில இடத்துல வந்து இந்த வலை வீசியும் மீன்கள் வந்து பிடிச்சி கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு கொண்டு கிட்ட காட்டுறேன்னு பாருங்க. இதில் ஐயா வந்து இப்போ வலை வீசுறதுக்காக போய் கொண்டிருக்கிறார்.
இந்த பிரதேசங்கள் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. மழைக்கு எல்லாம் வந்து தண்ணி மட்டம் நீர் மட்டம் எல்லாம் வந்து கூடி இருக்குது. பாருங்க விலை எறிஞ்சிருக்கிற மீன்களை மாட்டு உண்டு. பாருங்க பாம்பு நிற்குது. இந்த பாலத்தை மலைக்கு பின் வந்து பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. அதால் நிறைய பேர் வந்து இந்த பாதைகளால் பயணிக்கிற ஆக்களும் இந்த இடங்களை வந்து நிப்பாட்டி பார்த்துட்டு தான் போய் நம்ம இந்த நீர்த்தேக்கத்தை. இது வந்து ஒரு அணை மாதிரி. இந்த பகுதி வந்து கடல் நீர், அதே மாதிரி இந்த தரைவையில் நிற்கிற மழை நீர் வந்து ரெண்டும் ஒன்றாக சேர்கிற பகுதி தான் இந்த பகுதி. இங்கே மலைகள் வந்து சொல்ல சொன்னால் இந்த பகுதியால் வந்து கடலுக்கு வந்து போய் நீர் வந்து சேரும். ஆனால் இப்போ வந்து அதோட வந்து இங்கே நீர் வத்துச்சுன்னு சொன்னால் கடல்லேருந்து இந்த அணை வரைக்கும் நீர் வரும். இப்போ வேறுங்கோ இந்த தரவு பகுதிகளில் இருக்கிற மழை நீர் வந்து எப்படி இந்த அணைக்கட்டால் பாயுதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ அந்த மீன் வந்து பிடி வெட்டுருக்கேன். நான் மீன் பிடிச்சிருக்கிறேன். என்ன மீன் அண்ணா இது? கிளறு என்ன கழுத்து மீன் வந்து பிடி வெட்டுருக்கு. என்னென்ன மீன் எழுதுக்கல பிடி விடுமண்ணா? கிளறு, திரளி. திரளி கடலுக்கு அணைக்கிற மீன் மாதிரி மேலே கயல் மீன் வராது. வீட்டு வேலைக்காரர் அப்படிப்பாங்க. இந்த தண்ணி எப்படியே கடலோரான்னு சேருதானே? என்று பார்க்கல இந்த பிரதேசங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த வான்கதவால் வந்து தண்ணியும் பாஞ்சோன்னு இருக்குது. அப்படியே இந்த அண்ணா மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பொழுதுபோக்குக்காக மீன் வந்து பிடிச்சோன்னு வைக்கணும். அதிகமான ஆட்கள் வந்து தூண்டில் தான் மீன் பிடிக்கணும். அதோட ஒரு சில பேர் வந்து வலை வீசியும் மீன்கள் பிடிச்சோன்னு இருக்கணும். என்ன வழுக்கு மேடம்? என்ன பொழுதுபோக்காண்டி சும்மா பிடிக்கிறேன் பெம்பலை மழை காலம் வேலையில் அதனால் என்ன பொழுதுபோக்கணுமே. பாவன் ஒரு மீனோட வட்டி வைக்கிற ரோடாக்கு. ஸோ நாங்கள் வந்து ராசியா கிளறேண்ணே கிளற பாருங்க அப்படியே புதியங்கண்ணே எவ்வளோ தண்ணி எடுப்பளவு தண்ணி நிற்குமா? குறைவா வந்து பார்க்க வரேன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து பாசியல் பிடிச்சிருக்கு வழுக்கும். அதால் கவனமாக நின்று பார்க்கணும். இப்போ ஒரு ஆள் பாருங்க வலிக்கிட்டு கீழே இருக்கிற அந்த காலம் கூடிய சீக்கிரம் வரும், ஒரு நாள் தெரியும். திருப்பம் வந்து மழை வந்துட்டுது பாருங்க. இந்த பகுதியில் வந்து மழை பெஞ்சு ஒன்று இருக்குது. இப்போ வந்து அப்படி எங்களை நோக்கி தான் மழை வந்து ஒன்று இருக்குது. மழைக்கு நினைய போகிறோம் என்ன நாங்கள் வேக்குகளை நிறைய மீன் பிடிச்சி வச்சுக்கணும். கடும் மழை காரணமாக இப்படி நீர் வந்து ஓடுதுன்னு பார்த்தீங்களா? மழை நீர் வந்து திருப்பி சின்ன இதாண்ட வழியாக கொஞ்சம் கொண்டோரில் வந்துட்டு தான் இப்போ கடுமையாக ஒரு மழை வந்து பெஞ்சு விட்டு இருக்குது. அதுக்கு பிறகும் இந்த இடத்துல இந்த மீன்பிடிகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அங்கே சித்தங்கனி பஸ் வந்து போய் கொண்டிருக்குது. இப்படியே அண்ணா இப்போ வந்து வலை எறிகிறத போய் கொண்டிருக்கு. அவன் என்னென்ன மாதிரியான மீன் என்ன பிடி வருதுன்னு இதுக்குள்ள? இதுக்கு கயல் மீன், திராளி. இப்போ திருடியெல்லாம் பிடி விடுமா? முரால். எது கடலுக்கு இருந்து வர மீன்? இங்கே பிடிச்சி வச்சுக்கிறீங்களா? இல்லை அங்கே கூடுதல கிளறுதான் இதில் பார்த்து நாங்கள் அஞ்சு இருக்குது நல்ல மீன்கள். என்ன ஒவ்வொரு வருஷமும் பிடிக்கிறீங்களா? ஒவ்வொரு வருஷம் பிடிக்கிறேன். கயல் மீன் பிடிச்சது எப்போ இன்றைக்கு கொண்டு அவர் பிடிக்கிறான். தண்ணி வந்தா நல்ல பெரிய சைஸா? 2.5 கிலோ. 2.5 கிலோ. பார்த்தீங்களா கயல் மீன் எல்லாம் 2.5 கிலோ அளவுக்குலாம் நிற்கி தான் பாருங்க. இதுக்கு நிறைய பேர் இறங்கி நின்று பிடிச்சோன்னு இருக்கிறோம். இப்போ அண்ணா வந்து பிடிக்க போகிறாரு. இப்போ இதில் வீச போகிறீங்களா? பாருங்க இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி போய் தான் விலை வந்து வீசணும். அதுக்கு நான் கிட்டே போயிட்டு பார்ப்போமா வந்து இந்த கடலுக்கு இறங்குறோம். பாருங்க இப்படி வீசுகிறேன். வாங்க விலை எப்படி இழுக்கிறேன்னு சொல்லி இப்போ காட்டுறேன். ஏன்டா இந்த பீச் விலை வந்து கவனம் வந்து மெல்ல மெல்லமாக இழுக்கணும். ஏன்னா மீன்கள் வந்து மாடு படிச்சோன்னு சொன்னால் அதுகள் வந்து மிஸ் ஆகாமல் வடிவாக இழுத்தா தான் நாங்கள் வந்து மீன்களை பிடிக்கலாம். இல்லாட்டிக்கு மீன் விலைகளை ஓடிடும். பாருங்க அண்ணா வந்து மெல்லமாக இவ்வளோ கவனமாக இந்த வேலையை வந்து இழுக்கிறாருன்னு சொல்லி. அங்கே பாருங்க அந்த தொங்கல்லையே மக்கள் நிற்கணும் நிறைய பேர். குஞ்சு எல்லாம் நிற்குதுண்ணே பாருங்க. கொஞ்சம் விலையில் 2-3 சின்ன மீனெல்லாம் மாட்டி இருக்குது. பெரிய மீன்கள் ஒன்றும் பெருசாக மாட்டில கூடாது. சரி நாங்கள் இப்படி அங்கே வேறு இடங்களையும் போய் பார்ப்போம். என்ன நாங்கள் மீன் பிடிக்கலையா? இல்லை இப்போ நாங்கள் வந்து அராலி பாலத்தில் இருந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் பெரும்பாலான பகுதிகளில் வந்து பாருங்க எல்லாம் தண்ணி எல்லாம் முட்டித்தான் இருக்குது. இந்த வந்து ஒரு வயலுக்குள்ள ஒரு ஆலயம் வந்து அப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி
வட்டுக்கோட்டை சந்தியை நோக்கி போய் கொண்டிருக்கல இந்த பகுதியில் இருக்கிற வயல் நிலங்களை வந்து பாருங்க. இந்த மழை காலத்தில் வந்து வயல் நிலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதோட நிறைய 2-3 மாடுகள் நிற்குது. வயல் நிலத்தில் வந்து சோழர்கள் வந்து இப்போ விவசாயம் செஞ்சு கொண்டு வைக்கணும். அதே மாதிரி இந்த பகுதியில் பெரும்பாலும் வந்து நெல் வந்து விதைச்சிருக்கணும். மேலே இந்த நேரத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகத்தான் இருக்கேன் இந்த இடங்கள். இதை பாருங்கள், இந்த பஸ் கோட்டுகளே மக்கள் மழைக்கு ஒரு சில பேர் ஒதுங்கி நிற்கணும். இதில் வந்து ஜஃப்னா பழிச்சு இந்த டெக் வந்து இது தெரியுது இல்லை, இந்த டெக் வந்து இப்போ இயங்க வீட்டு தான் நினைக்கிறேன். அப்படி இஞ்சால வந்து சொன்னால் ஒரு குளத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம். இது வந்து உப்பு குளம்னு சொல்லி சொல்கிற குளம். இந்த உப்பு குளம் பாருங்க எல்லாம் மழைக்கு வந்து நல்ல நீர் வந்து நீர் மட்டம் எல்லாம் உயர்ந்துருக்குது. அப்படி எங்களை பக்கங்களில் பார்க்கலையும் நல்ல வயல் நிலங்கள்லாம் இருக்குது. இதில் காட்டின குளம் வந்து நான் உப்பு குளம்னு சொன்னால் அது உப்பு வயல் குளம்னு சொல்லி அதில் போட்டிருக்கணும். பறவைகள் எல்லாம் பறந்து போயினோம். ஸோ பார்க்குறது நல்ல வழியாக. இப்போ நாங்கள் வந்து வட்டுக்கோட்டை பொன்னால பாலத்துக்கு போகிற அந்த ரோட்டில் பாருங்கள் வயல் நிலங்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து வட்டுக்கோட்டை தென்மேற்கு வளவியல் குளம் அமைந்து. இது வந்து ஒரு குளம். இந்த குளங்கள் வந்து இருக்கிறதால இந்த வயல் நிலங்கள் நல்ல செழிப்பாக இருக்குது. இந்த குளத்தை வந்து 2018ஆம் ஆண்டு வந்து இராணுவத்தினர் வந்து புனரமைப்பு செஞ்சுருக்கணும். இப்போ அந்த மழையால் எல்லா குளங்களும் நிரம்பி வாய்க்காலால் தண்ணிகளை மூட வலிக்கிட்டது. பாருங்க அப்படி இருக்காங்க. இதில் பாருங்க அண்ணாக்கள் எல்லாம் ரெயின் கோட்டுகளை போட்டுக்கொண்டு வலிக்கிட்டு. இது எவ்வளோ காலத்துக்கு மேற்பட்டது? 30-40 வருஷம். 40 வருஷம். இப்பயுமே கட்டிடம் இருக்கோ இல்லை திருத்தினா நீங்களோ? அப்படி 40 வருஷம் என்ன ஓடுகள் ஒன்றும் இல்லாமல் அப்படியே கொங்கிரீட் போட்டுருக்காங்க. என்ன ஓட்டுக்கு மேலே போட்டிருக்கேன். என்ன ஓட்டுக்கு மேலே போட்டுருக்காங்க. இது என்னத்தை காட்டி இருந்தது ஆரம்ப காலத்தில்? அந்த கலைப்பாரி தாங்க அங்கே தான். கலைப்பாறையே இருக்கிறது. ஓகே, நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? மாடாவுக்கு. மழை நேரத்துக்கு எப்படி என்ன மாடு வளர்ப்புகள் போகுது? மழை நேரங்கள் எப்படி மாடு வளர்ப்புகள்? மழை நேரம் கஷ்டம் தான் மாடு வளர்க்க. அதான் வீடு கொட்டில் எல்லாம் அதுக்கு போட்டு வச்சுக்கிறீங்களோ? கொட்டில் இருக்கு. வண்டி ரேஸ் எல்லாம் ஓடுறீங்களே. இப்போ நிற்குதா சவாரி மாடு? நிற்குதா மாடு? எத்தனை மாடு நிற்குது இப்போ? 2 ஜோடி நிற்குது. 2 ஜோடி. பக்கத்தில் இருக்கிற ஆக்களா எல்லாம் வேலைகள் விதைச்சிருக்கணும். உங்கள் வயலோ? சொந்தக்கார வயலில் இல்லை. சரி அண்ணா, ஓகே. நன்றி அண்ணா. இப்படியே இதில் பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வந்து நிறைய மடக்கட்டுறங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். ஒரு சில காணொலிகளை வந்து நிறைய மடங்களை காட்டியிருப்போம். இது வந்து அரசரை மடம்னு சொல்கிறோம். இது ஒரு பழைய ஒரு கட்டுறம் உண்டு. இந்த பகுதிகளால் போய் வர ஆக்கள் வந்து இந்த இடங்களை தங்குறது. இப்போ மழை நேரத்துக்கு வந்து இந்த இடங்கள் ஒரு சில பேருக்கு வந்து பிரயோசனப்படக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பழைய கட்டுறம். ஓட்டுக்கு மேலே வந்து கொங்குரிட்டு எல்லாம் போட்டு வச்சுக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இப்போ இதில் ஒரு சில அண்ணாக்கள் இப்போ நின்ற இதில் மலைக்கு ஒதுங்கி இப்படியான மடங்கள் எல்லாம் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் அழிவடைஞ்சு கொண்டு வரதே நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அதே உங்களுக்கு ஒரு காட்டிக்கொண்டு போகணும் வந்து நாங்கள் இப்பாடுற மடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு கேணியும் வந்து இருக்குது. இதில் பாருங்க. ஆனால் இந்த கேணி வந்து முதல் ஆரம்பத்தில் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து எல்லாம் சீமெந்தில் கட்டி வந்து வச்சிருக்கிறேன். இப்போ மழையால் இந்த கேணிகளும் எல்லாம் நிறைய தண்ணிகள் முட்டி நிற்குது. அதோட முக்கியமாக வந்து அந்த காலத்தில் மாட்டு வண்டி எல்லாக்கள் போய்க்கல இந்த மடம் இருக்குது தானே, இதில் காட்டின மடத்தில் வந்து தங்கி நின்றுட்டு இந்த மாடுகளையும் இங்கே பகுதியில் கட்டி இதில் தண்ணிகள் வந்து எடுத்து மாடுகளுக்கு வைக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் பாருங்க இந்த கல் உங்களுக்கு தெரியும், நான் நிறைய இடத்துல காட்டியிருக்கிறாங்க. இந்த ஆவுரஞ்சி கல்லுன்னு சொல்கிறது. இந்த மாடுகள் வந்து சொருகிறதுக்காண்டி இந்த கல்லுகளை வந்து இதில் வைக்கிறவை. அதில் ஒரு கல் இப்போவும் இருக்குது. ஆனால் இந்த கல்லுகள்லாம் இப்போ கணக்கு இடங்களில் வந்து நிறைய இடங்களில் இருந்தது, எல்லாம் அழிவடைஞ்சு சொல்லி போயிட்டுது. ஆனால் இப்போ இந்த வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் இதை பார்க்குறதுல பார்க்க கிடச்சிருக்கு. அதே உங்களை காட்டுறேன்னு பாருங்க. மாடாவுக்கு வந்த அண்ணாவும் மடத்தில் வந்து ஒதுங்கி இன்னும் அதோட எங்களோட வந்தாக்களும் இந்த மடத்தில் வந்து நின்றுட்டு கொஞ்சம் மழை விட போகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். காலங்களில் பார்க்கல இந்த இடங்கள் நல்ல செழிப்பாக இருக்குது. செழிப்பான இடங்கள்ல நான் இருந்தாலும் கோடை காலங்களில் வந்து இந்த இடங்களில் வந்து நல்ல வெயில் வந்து இருக்கும். இந்த அப்படியே வெயில் இருக்கும். அதால் இந்த இடங்கள் வந்து கூடுதலாக தங்குறதுக்கு இந்த மடங்களை வந்து கட்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வயல்கூரம் கரையோரமாக எல்லாம் வந்து மாடுகள் மேய்ஞ்சோன்று இருக்குது. பாங்க அப்படியே வந்து போய் பார்ப்போம். ஐயா வயலுக்குள்ளே இந்த மலைக்குள்ளே மேலே நடந்துகிட்டு இருக்குது. ஐயா வணக்கம். எவ்வளோ நீங்கள் பக்கத்தில் என்ன மைண்ட் மழை காணுமா? மழை என்ன பெய்யுது, ஓரளவு காணும். காணும் உங்கள் வயலுக்கு காணும். காணுமோ? அப்போ எப்படி ஊர்கள் இருக்குது மலைக்கு? வெள்ளங்களோ? வெள்ளங்கள்லாம். இப்போ என்ன இது மாட்டுக்கு கூட அதிகமாக இந்த ஊரில் ஆக்கள் மாடு வளர்ப்பு தான் போல. காணி தானே உங்களோட காணிங்க?
வயசான ஐயா தனியாக காணியை வந்து பார்க்குறாரு பாராட்டுற விஷயம் தானே ஐயா. எத்தனை ஏக்கர் வரும் இது வயல்? இது பரப்பு கணக்கு 7 பரப்பு. 7 பரப்பும் கூட. இப்போ என்ன நெல் போட்டுருக்குறீங்க? இது சிவப்பு நெல். சிவப்பு நெல் ஆட்டக்காரின்றதோ ஐயா? இல்லை ஊர் நெல், சிவப்பு நெல் நெல் போட்டுருக்குறீங்க. அப்போ இந்த சப்போர்ட்டுக்கு உதவும் இல்லையா மாடுகளுக்கு வெட்டுறது புல்லுகள்? என்ன உங்களுக்கு இங்கே மகன் ஒரு ஆள் இறங்கினேன் ஓடுவார். ஐயாவுக்கு எத்தனை வயசு? 71. 71. ஐயாவுக்கு என்ன முடியலாம் கொட்டாமல் என்ன குழந்தையாக தான் இருக்கிறாரு. அப்போ 71 வயசுலேயும் கால்களோ இல்லைன்னு பாருங்க. ஐயா வந்து புல்லு வட்டி கொண்டு நிற்கிறாரு. எத்தனை பரப்பு ஐயா? 7 பரப்பு. இது என்ன புல் ஐயா? இது என்ன புல் இதுக்கு பேர்? இதுக்கு இது வந்து பெனமோரன் சொல்லுவோம். பெனமோரன் மாட்டுக்குன்னு எல்லாம் நாட்டுக்கா இது இப்போ கோடை காலங்களில் இதுக்கு வெட்டியில் அதுன்னு கோடை காலத்துக்கு முளைக்காது. இதுக்குள்ள மழை பெஞ்சா தான் இந்த புல் விளம்பரம். அதில் தெரிகிற கோயிலுக்கு என்ன பேர் ஐயா? முதலிய கோயில். முதலிய கோயிலா? இது வரலாறு இருக்கா கோயிலுக்கு? சொல்லுங்க. இருக்கு எங்களோட கிராமத்தின் பேரே அதுதான். பெரிய கோயில் அடிக்காண்டா தானே லெட்டர்கள் வரும். என்ன அந்த பழங்காலத்து கதையில் எதுவும் இருக்குமே இல்லை கோயிலுக்கு? அதே புதுமை உள்ள கோயில். அங்கே யார் வீட்டு இருக்கிறது? என்ன தெய்வம்? என்ன அதே முருகன் தேர் அவதாரம். முதலியார்ன்றது முருகன் அவதாரம். என்ன அது வயலுக்கான் இருக்கு? என்ன வயலுக்கு எப்போ திருவிழா நடக்கிறது? காவல் தெய்வம் தானே. பங்குனி மாதம் வரும் திருவிழா. பங்குனி மாதம். சரி ஐயா, உங்களோட காய்ச்சாக நன்றி. இப்போ நீங்கள் மழைக்கு நினைக்கிறால் வருத்தம் பெறாத எல்லாம் உண்டு தான். அதான் சரி, வேலைக்கு வெட்டி கொண்டு போங்க. என்ன மழைக்கு வயல் கரையால் எல்லாம் தண்ணியில் எப்படி ஓடிக்கொண்டு இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வட்டுக்கோட்டை சந்தியில் இருந்து அராலிக்கு வந்து நாங்கள் போக போகிறோம் இந்த ரோட்டால். இப்போ வந்து வட்டுக்கோட்டை சந்தி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதில் வந்து புதிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். சாப்பாடு நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் வந்தால் வந்து சாப்பிடலாம். அப்படியே இஞ்சால பாருங்க, வட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு நாங்கள் அராலியை வந்து பார்ப்போம். அராலிக்கு போகின்ற இந்த வீதி நாங்கள் 2 வீதியால் போகலாம். அதாவது அராலி பாலத்தடியால் நாங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இந்த வட்டுக்கோட்டை சந்தையிலேருந்து போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆரம்பிக்கிற இடமே இந்த கிராமம் வந்து பாருங்க எப்படி வயல் நிலங்கோட நல்ல பசுமையாக இருக்குன்னு சொல்லி. இந்த மழைக்கால பொழுதில் நல்லா இருக்குது. இந்த கிளைமேட்டும் வந்து நல்ல வெயிலும் இல்லை, மழையும் வந்து கொஞ்சம் விட்டு இருக்குது நார்மலாக. இப்போ அதால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த வயல் நிலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படியே இப்போ இந்த மதவுகளுக்கு எல்லாம் வந்து தண்ணிகள் நல்லா கூடி இருக்குது பாருங்க. இன்றைய இந்த காலை பொழுதில் இந்த மக்கள் இந்த பகுதியால் பயணம் செஞ்சு கொண்டிருக்கணும். தங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து பார்க்குறதுக்காக போய் கொண்டிருக்கணும். பனை மரங்கள், பனம் தோப்புகள்னு சொல்லலாம் வேண்டாம். அப்படியே பனை மரங்கள் வந்து கூட்டம் அணைக்குது. அதோட முக்கியமாக இந்த வயல் நிலங்கள், அதோட பெரும்பாலான ஆலயங்கள் நாங்கள் இந்த இடத்துல நின்று பார்க்கலே தெரியுது, சைவ ஆலயங்கள். அப்படியே பாருங்க இங்கால வந்து எப்படி பிரதேசங்கள் இருக்குன்னு சொல்லி. போகிற வழியில் ஒரு வயல் கிணறு வந்து மழை காரணமாக வந்து எப்படி மூடி கண்டு பாருங்க. இது கிணறு இருக்குன்றதே தெரியல. நாங்கள் இது வயலில் பார்ப்போம்னு சொல்லி உள்ள இறங்கினோம்னா சின்ன இதில் கிணறுகளுக்குள்ளேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கவனமாக வந்து போகணும். ஆரம்பத்திலேயே வீடுகள் எல்லாம் நல்ல வாழை தோட்டங்களோட அதோட தென்னை மரங்கள்னு சொல்லி நல்ல பசுமையாக இருக்குது கிராமமே. அதோட இப்போ வந்து நல்ல பெரிய பெரிய மேல் மாடி வீடுகள், நல்ல அழகான லக்ஸரி வீடுகள் எல்லாம் நிறைய வந்திருக்குது. இதில் வந்து பிள்ளைகளும் இப்போ பாடசாலைகளுக்கு போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் வந்து வருகின்ற வழியில் இதில் வந்து அராலி மேற்கு கிராம அபிவிருத்தி சங்கம் என்று சொல்லி ஒன்று போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த சங்கம் வந்து இதில் இப்போதைக்கு இயங்கியில் நினைக்கிறேன். இது வந்து ஒரு பழைய கட்டுறமாய் தான் இருக்குது. அதோட கீழே வந்து அராலி மேற்கு சனசமூக நிலையம்னு போட்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த கிராமத்தில் வந்து நான் நினைக்கிறேன் கூடுதலாக வந்து இந்த கால்நடைகள் அதிகமாக வந்து வளர்ப்பினம்னு சொல்லி. இந்த வயல் நிலங்கள் நிறைய இருக்குது தானே. இப்போ அதால் இந்த ஆடுகள் மாடுகள் வளர்ப்புகள் நிறைய நடக்கும். இப்போ இந்த பகுதியில் வந்து மலைக்கு ஆடுகள் மாடுகளையும் கட்டியிருக்கணும். இதில் 2-3 மாடுகள் நிற்கணும் பாருங்க. நாங்கள் அராலி நொச்சிக்காடு வீதின்னு சொல்லி ஒரு வீதி போட்டிருக்கிறோம். அந்த வீதியால் போயிட்டு இருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். பாருங்க, மூணாசை கண்டுட்டு நாயெல்லாம் வந்து விட்டு கிளக்குது ஊருக்குள்ளே. இந்த அதிகமான வீடுகளில் முன்னுக்கு வந்து நந்தின்ற சிலையை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் மதிலில் வந்து நந்தின்ற சிலையில் வந்து வச்சுக்கணும்.
ஏன்னா அதிகமாக வந்து இங்கே வந்து சைவ மக்கள்லாம் அதிகமாக வாழணும் இந்த பகுதியில். அதெல்லாம் நிறைய ஆலயங்கள் வந்து இங்கே முக்கியமான ஆலயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்துவ மக்களும் இந்த இடத்துல ஒரு சில பேர் வந்து வசிக்கணும். பாருங்கள் ஊர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து ஞாபகார்த்த மலருக்கு முன்பள்ளி ஒன்று இருக்குது. இதில் இப்போ வந்து மழைன்றதால ஆக்கள் வீடுகளில் இருக்கிற மரங்கள் குலைகள் அதுகளை வந்துலாம் வெட்டி கொண்டிருக்கணும். கொச்சிக்காடு முதலாம் ஒழுங்கை. இந்த எல்லா பகுதிகளையும் வந்து இந்த தூண்களில் வந்து மதில் தூண்களில் நந்தின சிலையை நாங்கள் அதிகமாக பார்க்கலாம். இது வந்து அராளி வள்ளியம்மை ஞாபகார்த்த வித்தியாலயம்னு சொல்லி போட்டிருக்கணும். பாருங்கள் அந்த ஸ்கூல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து ஒரு ஐயா அவரால் வந்து மாடுகள் மேய்ச்சி கொண்டிருக்கேன். ஐயாட்ட இந்த ஊர் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை கேட்போம். ஐயா வணக்கம். இந்த இடம் வந்து இந்த இடம் நீங்கள் இது கொட்டக்கடை அரியாடி 150 வீதி பிள்ளைய கோயில் கிட்ட இங்கே வந்து என்னென்ன கோயில்கள் இருக்கு ஐயா இந்த ரோட்டுக்குள்ளே? என்னென்ன ஆலயங்கள் இருக்கு, என்னென்ன கோயில்கள் இருக்கு? இங்கே பைரவ் இதில் அம்மன் கோயில், அங்கால பைரவர், அஞ்சால அம்மன் இருக்கு, அங்கால ஐயனார், 5-6 பார்த்த கோயில் இருக்கு. அப்போ மராளி என்றாலே கோயில் தானே? அராளி என்றாலே கோயில் தான். அராளி கொட்டக்கடை பாசியால இருக்கல்ல, அதால மற்ற நாம் கோயில் அராளி அம்மன் கோயில் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போகணும். அதுலேயும் கன கோயில்கள். இது அராளி தெற்கா வட? அராளி மேற்கு. இது மேற்கு. ஐயா எவ்வளோ காலமாக இந்த ஊரில் இருக்கிறீங்க? நான் 50 வரைக்கும் வருஷம். அப்போ அந்த காலடிகள் வளர்ந்துட்டாங்க. அதானே உங்களோட பிள்ளைகள் வளர்ந்துட்டேன். அப்போ அந்த காலத்தில் எப்படி ஊர் இருந்தது? நான் சிட்டியில் வெளியே போட்டு அங்கால இருந்தது, பிறகு இங்கால வந்து இருந்தது. இப்போ ஊரில் மக்கள் என்னென்ன தொழில்கள் செய்யணும்? முக்கியமாக தொழில் இந்த மிஷின் வேலை, இந்த படிகள் மிஷின் வேலை, இப்போ கோயில் வேலை, தங்கு வேலை, அதுகளுக்கு போகிறது வர்றது எல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ உங்களோட காலத்தில் என்ன தொழில் முக்கியமாக நடந்தது? அப்போ கூலி வேலையெல்லாம் ஆக்கள் போடுற அப்போ மலிவியாதி. இப்போ நல்ல சம்பளம் 3000-1500. அப்போ கொஞ்சம் காய். அப்போ விவசாயம் எல்லாம் எப்படிங்க? விவசாயம் எப்படி? விவசாயம் நேத்தியா கிணக்க இல்லை, அளவாக போட்டு கிடக்கு. நெல் வந்திருக்கு, வெள்ளம் போட்டு பயிரை போட்டாச்சு, பிரச்சனை இல்லை. கடல் தொழில் நெஞ்சாலும் இல்லாக்கள் போயிட்டு வேலை கடத்தொழில் ஜாவுக்கு வேலையை போடுறது, அப்புறம் இப்படி எடுத்தாடுறது, மீன் கூறி இங்கே விற்கணும் சந்தை. அதில் போனால் அப்பன் வீடு அபேண்ட மீன் தொலைச்சிக்கிற ஆக்கள். அப்போ மாடு மேய்ச்சி கொண்டு இருக்கீங்க? மாடு பொழுதுவாக்கா போகுதுன்னு ஐயா அவங்களுடைய வாய்க்கு யாருக்கு இது மோட்டர் சைக்கிள்? இந்த மோட்டர் சைக்கிளும் கூடயா? மோட்டர் சைக்கிள் நிற்குது வேற. 3 நாளாக தொடர்ந்து பெஞ்ச மழை வந்து இந்த அராளி பிரதேசத்தையும் விட்டு வைக்கலன்னு சொல்லி தான் சொல்லலாம். பாருங்கள் இது வந்து ஊர்களுக்கு போகிற ஒரு பாதை தான். எவ்வளோ வெள்ளங்கள் நிற்கன்னு சொல்லி சின்ன ஆக்கள் வலிகள் கட்டி. ஓ சரி என்னடா சரி தெரியாமல் இந்த பாதைகளை விட்டுட்டோம். ஆனால் இதில் சரியான தாளமாக பைக்கின் அரைவாசி கீழே போகுது, பார்க்க தெரியல. சரியான வெள்ளம் நிற்குது இங்கேயும். ஐயா கோயிலுக்கு தான் போகிறது. நீங்கள் தெரியுமா கோயிலுக்கு போய் பாருங்களா? கோயிலுக்கு போடுறாங்க. கோயிலை பற்றி 2-3 வார்த்தை சொல்லுங்க உங்களுக்கு. இனப்பிரச்சனை. என்ன பிரச்சனை? இனப்பிரச்சனை. அப்போ நாங்கள் எங்களுக்கு தேவை வேண்டாம், சும்மா போய் கற்பதை போய் மற்றபடி அந்த இது இல்லை. என்ன இப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கு கோயில் இருக்கு அப்படியே? சமூகத்துக்கு அது அவங்கள்ட்ட வேறு சமூகம். ஐயனா இனப்பிரச்சனை. இப்போ என்ன இப்போ நாங்கள் வெளிப்படையாக சொல்லப்போ சாதித்து அதில் நீங்கள் போகிறீங்க? சரி ஓகே. இப்போ என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க நீங்கள் இங்கே? நான் இந்த வேலி எடுத்தேன். வேலி இப்போ உங்களோட தொழில் என்ன முக்கியமான தொழில்? எந்த கூலி தொழில். கூலி தொழில். இதில் போகிறது வேறு என்னென்ன ஆகல இந்த வேலை செய்யணும்? என்னென்ன வேலை செய்யணும்? மேசன் வேலை, வயரிங் வேலை, மற்ற வயரிங் வேலை பேரெல்லாம் ஒரு பெரிய செய்கிறவன் மேசன் வேலை, மற்ற உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. சரிங்க நன்றியா. ஓகே கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் அராளி ஐயனார் கோயிலுக்கு வந்துருக்கிறோம். ஐயோ 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 போகிற பாதையெல்லாம் வெள்ளமாக இருக்கு. பாருங்க ஐயனார் கோயில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி.
அந்த இடத்துல பாம்பு நிற்குதா? கோடாளி பாம்பா? பிரச்சனை இல்லையா? ஐயோ சரி வாங்க, அது அதுன்ற வாழ் நிற்கட்டுக்கும். இப்போ பாம்பு வந்து சாமி கிட்ட போயிட்டு வாங்க வாங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாங்க. மேலே ஏறிட்டேன் இப்போ எங்களுக்கு ஓடி வருது ஐயாவா. இப்போ இந்த அராலி பிரதேசத்தை பொறுத்தவரையில் வந்து முக்கியமான தொழில்களாக வந்து விவசாயம், அதே மாதிரி மீன்பிடி வந்து முக்கியமான தொழிலாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு இடத்துக்கு வந்து இந்த விவசாயத்தை வந்து செய்கிற ஒரு இடத்துக்கு. இந்த இடங்களில் வந்து ஒரு அண்ணாம ஒரு அக்காவும் தான் இதை வந்து செய்யணும். இந்த பகுதிகளில் வந்து இந்த பாரம்பரியமாகவே இவன் அம்மா அப்பா அவன் அப்பா அப்படின்னு சொல்லி பாரம்பரியமாகவே விவசாயங்களை வந்து செஞ்சு கொண்டு இருக்கணும். அப்போ அந்த இடங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ உங்களை காட்டுறோம் வாங்க. விவசாயத்தோடு சேர்த்து முக்கியமாக இந்த ஆடு மாடு வளர்ப்புகளும் செய்யணும். அதுக்காண்டி பாருங்க வைக்கோல்கள் எல்லாம் வந்து இதில் குமிச்சு வச்சிருக்கிறோம். அப்படியே எங்கால வந்து ஆடு மாடுகளும் கூட வளர்க்குறால வந்து நெல்லுகளை வந்து அதிகமாக வந்து இந்த மிஷின்களால் வெட்டுறதை குறைச்சி கொண்டு கையால் வெட்டி அந்த நெல்லை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறோம். ஆனால் இது வந்து 2-3 வருஷத்துக்கு மேலேயாம் ஆனால் பழுதாக போயிட்டுது. இப்படி வந்து இந்த வைக்கோல் பற்றை போடுற மாதிரி நெல்லை வந்து பற்றையை போட்டு மேலே தண்ணியில் பாதுகாத்து என்னன்னு சொல்லி சொன்னால் பிறகு தங்கள் விலைகள் அதுகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதில் வந்து நெல் வந்து பற்றையை போட்டிருக்கிறோம். அதோட அந்த அங்கால ஒரு கொட்டிலுக்குள்ளே நிறைய நெல்லுகள் வச்சுக்கிறோம். அதையும் காட்டுறோம் பாருங்க. நெல்லுகளை வந்து வெட்டி வந்து சேமித்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து சேமித்து வச்சுருக்கிறாராம். இப்போ இன்னும் வந்து நெல் உடைக்கல, இனி வந்து உடைச்சி வச்சிருப்பேன். பாருங்க நாட்டு கோழிகள் எல்லாம் நிற்குது. நாட்டு கோழிகளும் கொஞ்சம் தங்களுக்கு தேவையான நெல்லுகளை இதில் கீழே அடிக்கலால் கொத்தி கொத்தி சாப்பிட்டு இருக்கணும். இதுக்கு இந்த கரப்பு என்று சொல்கிறது அந்த கோழி குஞ்சுகளை விட்டு மூடி வைப்பினோம். இதெல்லாம் இப்போ வந்து சரியாக குறைஞ்சி போச்சுது. இதில் பார்க்கக்கூடிய மேலே இருந்தால் பாதையம் உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு இது என்ன நெல் இப்படி போட்டு வச்சுக்கிறீங்க? நாங்கள் அதாவது எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பாவிக்கிறது. மற்றது இதெல்லாம் வந்து வீண் வெளியில் இருந்தால் வீண் போயிடும். மற்ற வியாபாரம் இல்லை. நாங்கள் எங்களுடைய சொந்த பாவனை பண்ண இதுக்கு பாவிச்சு கொண்டிருக்கோம். இப்போ உங்களோட வீட்டு தேவைக்கு தான் வச்சுக்கிறோம். வீட்டு தேவைக்கு. இப்போ இந்த கரப்பு அது கரப்பு தானே? அது கரப்பு கோழி குஞ்சு. ஆனால் இப்போ எல்லாம் குறைஞ்சி போயிட்டு கோழி குஞ்சு இதுன்றது. மற்றது வண்டில் இது அந்த காலத்தில் இப்போ அது பாவிக்கிறது. மற்ற இந்த வண்டெல்லாம் பாவிக்கிறோம். அந்த டயரில் இது முந்தி மாடு இழுக்கிறது. இப்போ அது மாடு தான் இழுக்கிறது. ஆனால் அது இந்த மரப்பலையே இல்லை. இது எங்களோட சித்தப்பாவே வண்டில் இப்போ பாவனையில் இல்லை. ஞாபகத்துக்காண்டி வச்சுக்கிறேன். பழைய மாட்டு வண்டில் இந்த இதுகள். ஆனால் இப்போ மரங்கள் இருக்குது. வெளியில் இருந்தபடி தான் அந்த நிலைமையில் இருக்குது. உள்ளுக்க இருந்தால் இதாக இருக்கும். இன்னும் இன்னும் நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் பாவிக்கிற வண்டியில் வந்து இது அந்த வண்டிலுக்கு போகிற இது அந்த வழி வளையம் தானே வண்டியில் போகிற வளையத்தில் இதுதான் நீங்கள் இப்போ பாவிக்கிற வண்டி. இது இப்போ டயர் வண்டல்னு சொல்கிறது. இதெல்லாம் நீங்கள் நெல் ஏற்றுறது? இதெல்லாம் நெல் ஏற்றலாம், குப்பை ஏற்றலாம், செய்யலாம். ஒரு மாட்டோடையே வேலை முடியும். 2 மாடு தேவை. தனி ஒரு மாட்டில் போட்டுரும். அங்கெல்லாம் எவ்வளோ காலம் நீங்கள் இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு வந்துருக்கீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ எங்களுக்கு பேராயத்து வந்த காலத்துலேருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 50 வருஷத்துக்கு மேலே வந்து 50 வருஷத்துக்கு மேலே செய்யுங்க. உங்கள் அம்மா அப்பாக்கள்லாம் அதையெல்லாம் இதே தோட்டம் இந்த அராலி தான். நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அராலி தான். இப்போ மழை காலத்தில் என்ன மாதிரி விவசாய நடவடிக்கைகள் போகுது? மழை காலத்தில் நாங்கள் அதாவது புல் பிடுங்குவோம். மற்றதில் மருந்து கிருமிநாசி அப்படியான இதெல்லாம் பாவிக்கிறதெல்லாம் கூடுதலாக பழைய முறை தான். பழைய முறை தான். இப்போ எல்லாம் புது முறையில் மற்ற உரம் போடுறையில் கூடுதலாக நாங்கள் இயற்கை வாங்குறது சாணம் இதெல்லாம் இருக்குது. அதில் பாருங்கள் இதெல்லாம் மாட்டுஇந்த முழுக்க சேர்த்து இதை சேர்வையாக்குறோம். அதெல்லாம் சரி. இதெல்லாம் அங்கிடாங்க. அந்த மாடுகள் எல்லாம் அங்கிட கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட 10 மாடு. அது இன்னொரு ஆள் மாடு வண்டெல்லாம் வேணும். இது அதுகள் இந்த இந்தியன் மாடுகள் மாதிரி வடக்கன் கலப்பு. இந்த அங்கள் வந்து தங்களோட தோட்டத்துக்கு வந்து என்ன ரசாயன பசைகள் எதுவுமே போடுறது இல்லையா பாருங்க. அந்த மாடுகளும் வச்சுக்கிறாரு. அதில் இருந்து வர கழிவுகளை வந்து சேர்த்து வச்சுக்கிறார். அப்போ அதையே இந்த வயல்களுக்கும் போட்டு இயற்கையான முறையிலான விவசாயங்களும் செஞ்சு கொண்டிருக்கார். அதான் நல்ல விளைச்சல் வரக்கூடிய மாதிரி இருக்கா? பரவாயில்ல. எங்களுக்கு அதாவது பழைய நெல்லுகளை தான் வைக்கிறோம்.
புது நெல் விதைக்கிறே இல்லை நாங்கள். அப்போ என்னென்ன பழைய நெல் எங்கே எடுக்கிறீங்க? எங்கள்கிட்ட பாரம்பரியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அப்போ அந்த நெல்லை சேமிச்சு வச்சுக்கிறீங்களா? அதுதான் அப்போ நான் உங்களை காட்டணும் அதில். அதான் அந்த நெல் தான் பாரம்பரியமான நெல். பாரம்பரியம் பெரிய வெள்ளை வேறு ஆக்களே கொடுக்குறீங்களே? வேறு ஆக்கள் அருந்து இருந்தால் குடும்பமெல்லாம் பெருசாக நாங்கள் விற்கிறே இல்லை, வெளியில் விற்கிறே இல்லை. இருந்து பாருங்க வந்த காணி அதெல்லாம் இந்த இதில் விளையிறதா. நல்ல விளைச்சல் வருது. ஓ விளைச்சல் காணும். எங்கட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ நஞ்சு இல்லை. இப்போ சில பேர் ரத்த கெமிக்கலை போட்டு நஞ்சு தானே, நஞ்சற்ற உணவுன்னு சொல்லுவாங்களே. இப்போ பார்த்தீங்களான்னு இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு வித்தியாசமான இல்லை. அப்போ அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதுதான் நான் இந்த இப்படி மரங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டியா சில இடங்களில் இப்படி தொகையாக இந்த புளிய மரங்கள் வந்து ஒரே இடத்துல எல்லாம் நல்ல புளி மரங்கள் நல்லா காட்டு நிற்குது. நாங்கள் வரைக்கில் அந்த காட்டு வயல் பரப்புகள்லாம் இது நிறைய புளிமரங்கள் நிற்குது. அப்போ புளிகளை மாஞ்சு அங்கே காய போடுற விடம். இதில் வந்து புளிகளும் காய போடுற விடம். இதில் இந்த புளிவில் ஏனே நீங்கள் இதெல்லாம் பராமரிக்க நீங்கள் தனியே தானே? அதான் தனியே தான் பாருங்க. மாடுகள் நிற்குது, வயல் நிலங்களை பாருங்க. இப்போ நல்ல வெளிநாட்டு பறவைகள் வந்துருக்கேன் போடாங்க. இது நாங்கள் இந்த விதைக்கோள் விதைக்கலாம். மழை எங்களுக்கு தூளா இல்லாததுல மேய்ச்சல் தரையா விட்டு ஆடு மாடு மேயறதுக்கு பாருங்க. வயல் நிலங்கள் பறவைகளோட பாகைக்குள்ள நல்ல அழகாக இருக்குது. கீரையும் போட்டிருக்காராம். இந்த கீரை வந்து எல்லாம் வந்து இயற்கை பசலையோட தான் பக்கத்தில் இருந்து அப்படியே முளைக்குது. எந்த வித ரசாயன பசலைகளும் போடுறதில்ல. பக்கத்தில் நிற்கிறேன் இல்லை பாருங்க. இது உரம் என்ன மாதிரி. ஆனால் இப்போ நிறைய பேர் இல்லை உரம் போட்டால் தான் பெருமான்னு சொல்லி நிற்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து இயற்கையாக இந்த பசலையில் விளைஞ்ச நெல் தான் பாருங்க. அப்படி செழிப்பாக நிற்கிறேன் நெல். குழாய் கிணறால தண்ணி வந்து ஒன்று இருக்குது பாருங்க. நேற்றெல்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சி. நேற்று மழையால் நீர்மட்டங்கள் கூடிட்டேனே. நாங்கள் இதில் உப்பு இல்லை. அப்போ விவசாயத்துக்கு ஓகே. குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா தண்ணி? நாங்கள் அவசரத்துக்கு குடிப்போம். மற்றபடி நோமலாக வழி இடத்துல நிறுத்திக்கொண்டு வேண்டாம். இதுக்காண்டி துப்புரவு எழுதுக்காண்டி. நீங்கள் இந்த அராலி பகுதியில் வந்து விவசாயத்தை வந்து பாரம்பரியமாக இப்படி செஞ்சு கொண்டு இருக்கணும் இந்த இயற்கை முறைகள்ன்றதை பார்த்து நீங்கள் அது வந்து ஒரு சில பேர் தான் இப்போ வந்து செய்யணுமே. அப்படி எல்லோரும் மிட்டியாக்கள்லாம் வந்து கூடுதல் அதிகமாக இந்த ரசாயன பசலையில் தான் பாதிக்கிறாங்க. இப்போ அதை உங்களை காட்டணும் கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ அதான் காட்டினாங்க. இப்படி நாங்கள் மற்ற இடத்தையும் போய் பார்ப்போம். கிராமங்களுக்கு உள்பகுதிகள்லேயும் வந்து நிறைய சின்ன சின்ன கோயில்கள் வந்து இருக்குது பாருங்க. எப்படி இருக்குன்னு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்து நாங்கள் அங்கேயும் வந்து செய்ய மழையால் காணிகள் எல்லாம் வந்து வெள்ளம் நிற்கிது. இதில் முக்கியமாக பாருங்க இங்கே வந்து பொயில வந்து சூளை போடுற இதுகளும் இந்த பிரதேசத்தில் வச்சிருக்கிறேன் அராலியில். அதே மாதிரி இதில் பாருங்க மாட்டு வண்டில்களும் வந்து நிற்குது. பழைய காலத்து மாட்டு வண்டில்களையும் இப்போ வச்சிருக்கிறேன். அதோட நிறைய ஆடு மாடுகளும் இந்த இடங்களையும் வளர்க்கணும். அப்போ அதையும் உங்களை காட்டுவோம் வந்து நாங்கள் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த அராலி மேற்கு பகுதிக்குள்ளே வந்து வரைக்கல இதில் வந்து விவசாய நிலங்கள் இருந்தது. நான் பைத்தங்கொடி வந்து வச்சுக்கிறேன். அப்படி இதில் வந்து ஒரு ஆலயம் இருந்தது. இந்த ஆலயத்தை காட்டிக்கிட்டு போகிறோம். இந்த ஆலயத்தின் பெயர் என்னென்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சாக்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த ஆலயத்தின் பெயர் என்னன்னு சொல்லி. இப்போ எங்கள் ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து ஆலயத்தினுடைய புனரமைப்பு வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு போட கருங்கல்கள் ஒரு இடத்துல கொஞ்சம் கருங்கல்கள் வச்சுக்கணும். அதில் இப்போ எங்கள் ஆலய சூழல் எப்படி இருக்குண்டு. இந்த ஆலயம் வந்து நல்ல ஒரு இயற்கை சூழலாம் அமைஞ்சிருக்குது. நல்ல பனைமரங்களோட இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கிறார் அம்மன் வந்து முன்னுக்கு இருக்கிறார். ஆனால் இந்த ஆலயத்தின் சரியான பேர் வந்து முழு பேர் வந்து தெரியல. ஆனால் இது ஒரு அம்மன் கோயில். வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் இங்கே அராலியான இருக்கிறதோ? ஓ அராலி மேற்கு. எவ்வளோ காலம் இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட சின்ன வயதுலேருந்து இருக்கீங்க. எங்கே இப்போ போய் வாருங்கள்? மாடு அடி வயலுக்கு. மாடு அதிகமாக நிறைய பேர் மாடு வளர்ப்போல் கூட நெஞ்சு. ஓ மாடு. மற்ற என்ன இதில் இருக்கிற கோயிலுக்கு என்ன எங்கள் பேர்? இது தேரிவழி அம்மன் கோயில். தேரிவழி அம்மன் கோயில். இந்த இந்தியாவில் மேற்கு பகுதிகளில் வந்து நிறைய காணிகள் வந்து இப்படி தரவ நிலங்கள் இருக்குது. நிறைய காணிகள் சும்மா விடாக்குது. ஆனால் இதுக்குள்ள நிறைய தண்ணிகள் வெள்ளங்கள் அதில் வருது மழை பெஞ்சால். ஆனால் மக்கள் வசிக்கக்கூடிய நிலப்பரப்போல தெரியல. ஆனால் நிறைய காணிகள் இப்படி ரொம்ப இருக்குது. அதிக பனைமரங்கள் நிற்கிறதால வந்து பனம் பாத்திகளும் போட்டிருக்கணும் பாருங்கள். இதில் அதில் 2-3 பாத்திகள் இப்போ வந்து போட்டிருக்கணும். இந்த பகுதிகளில் வந்து குடிநீர் பிரச்சனை இருக்கும் போடாக்கு நிறைய இடங்களில் இந்த கேனுகள் அதுகளெல்லாம் வச்சுக்கணும் தண்ணிகள் எடுத்து கொண்டு போகிறதுக்கு வீடுகளுக்கு.
அப்படியே நாங்கள் வந்து இந்த அராலி பகுதியுடைய உலோக சித்தி பிள்ளையார் கோயிலை வந்து பார்க்குறதுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதில் அண்ணாவரால் வந்து காலையில் அடிக்கும் மாடுகள் வந்து மேய்ச்சி கொண்டிருக்கிறார். இயற்கையான சூழல் மற்றது இந்த வயல் கரையோரங்களில் நிறைய பிள்ளையார் ஆலயங்களையும் கட்டி வச்சுக்கணும் இந்த ஊர்களில். பாருங்க, இதுதான் அந்த பிள்ளையார் ஆலயம். நாங்கள் முன்னோக்கி கொண்டே காட்டுறோம். பழைய காலத்து கோயில் போடாது, இப்போ தான் வந்து கோயில் வேலையில் நடந்து கொண்டு ஆலயம் வந்து உள்ளுக்கு என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம்பா. பாருங்க, ஆலயத்தின் பழைய கருவறையெல்லாம் வந்து எப்படி இருக்குண்டு. நாங்கள் நிற்கிறோம் வந்து அராலி கொட்டைக்காடு பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம். இதுலேயும் ஒரு ஆலயம் வந்து இருக்குது, ஞானியர் ஆலயம்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பழைய கோயில் போடாது. இந்த தேர்முட்டியெல்லாம் பாருங்க, அந்த காலத்தில் கட்டின தேர்முட்டியல் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படியே நாங்கள் இந்த பகுதியில் போன வேண்டாம் பிரதேச வைத்தியசாலை கொட்டைக்காடு வைத்தியசாலைக்கு வந்து நாங்கள் போகலாம்னு போட்டிருக்கிறோம். இதில் அதோட இந்த பிரதேசத்தில் வந்து இந்த பழைய காலத்து நிறைய வீடுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ அந்த வீடுகள் எல்லாத்தையும் வந்து ஆக்கள் வச்சிருக்கிறோம். இதில் பாருங்க ஒரு பழைய கட்டடம் ஒன்று இருக்குது. இது வீடாக இல்லை கடை தொகுதியாக பார்க்கணுமான்னு தெரியல. இது வந்து அந்த காலத்து பழைய கட்டடம். இந்த டிசைனர் எல்லாத்தையும் பார்க்க தெரியுது. இது வந்து கிராம உத்தியோகத்தர் கட்டடம் ஒன்று இருக்குது. இதில் அப்படியே போகிற வழியில் வந்து இதுலேயும் ஒரு ஆலயம் இருக்குது. அராலியை பொறுத்தவரை எங்கே பார்த்தாலும் ஆலயங்கள்லாம். இதில் வந்து அராலி முருகமூர்த்தி வித்தியாலயம் வந்துருக்கு. இப்போ பாடசாலைன்ற பேர்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி முருகமூர்த்தி வித்தியாலயம். இந்த பாடசாலையில் யாராவது படித்தாக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். இப்போ போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல இப்போ ஒரு கொஞ்சம் சமீப காலமாக வந்து ஒரு சூர்யாந்தி தோட்டம் வந்து ஃபேமஸாக இருந்தது. நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்பீங்க. அந்த தோட்டம் இருக்கிற பகுதிக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு கோயிலும் ஒன்று இருக்கு. அதில் அந்த கோயிலையும் காட்டுறோம். இந்த சூழல் வந்து எப்படி இருக்குன்னு வேறு. இந்த ஆலயத்தின் பேர் வந்து அராலி மத்தியில் இருக்குது. இது வந்து நாங்கள் அராலி மத்தியில் நிற்கிறோம். இப்போ இது வந்து முருகமூர்த்தி ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற ஆலயம் தான் இந்த ஆலயம். இந்த பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ சமீப காலமாக வந்து இந்த இடத்துல வந்து சூரியகாந்தி பூக்கள் வந்து நட்டிருந்தவை. இப்போ வந்து அது சீசன் இல்லை போடாக்க வயல் நட்டிருக்கணும். இப்போ அதால் வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இது மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த இப்போ வெப்பினம்னு தெரியல வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இடங்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும். அப்படியே இதில் வந்து பாருங்கள் ஒரு பழைய ஒரு தீர்த்த கேணியும் வந்து இதில் இருக்குது. பாருங்கள், இந்த காலப்பகுதியில் இந்த ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் நல்ல புனரமைப்பு வேலைகள் செய்து இல்லை நல்ல வடியாக பெயிண்ட்டும் வந்து அடித்து வச்சுக்கணும். ஆனால் இந்த ஆலயத்தை வந்து நாங்கள் இதிலேருந்து பார்க்குறதுக்கு விட நாங்கள் இந்த ரோட்ருக்கு தானே, இந்த மெயின் ரோட்டில் இருந்து நாங்கள் இந்த வயல்வெளியோட பார்க்கல உண்மையிலே மிகவும் நல்ல அழகாக இருக்குது. இதில் ஒரு விஷயம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இங்கே வந்து கொஞ்சம் குடிதண்ணி பிரச்சனைகள் இருக்குமென்னு சொல்லி. அப்போ இதில் வந்து இந்த ஸ்ரீ முருகன் சனசமூக நிலையம் பட்டுக்கோட்டை அவர்களை வந்து இதில் வந்து ஒரு குடிதண்ணி திட்டம் வந்து இதில் வந்து போட்டிருக்கணும். எல்லாம் கொங்கட்டெலாம் போட்டு இதில் இந்த குழாய் கிணறு வந்து வச்சுக்கணும். இப்போ தண்ணி வருது வரைக்கும் தண்ணி ஒரு அடிச்சு பாடுங்க இது வருதுன்னு சொல்லி இதில் வந்து இப்போ குழாய் கிணறு அடிச்சிருக்கணும் போல அப்படின்னு சொன்னால் நல்லா நீ எதான் இருக்குமே நல்லா தடி நீர். அப்போ இது போட்டுக்கணும். அதை குடிச்சு பார்க்காம என்னென்ன இருக்குன்னு சொல்லி அராலி தண்ணி இல்லை அவ்வளோ தண்ணி அது ஒரு கொஞ்சம் மனமாகிறது. இல்லை குடிக்கக்கூடிய இந்த தண்ணியில் வந்து உப்பு இல்லை. ஆனால் தண்ணியில் ஒரு சின்ன ஒரு வெள்ளங்கள் அதுகள் போனதால கொஞ்சம் மனமாக இருக்குது. அப்போ அதில் குடிக்கல. வாங்க அங்கே பார்ப்போம். போத்த மட்டும் கழுவிட்டு போவோம். எங்கே ஜாலியாக போகிறீங்க சைக்கிளில்? மாடு கட்டினா அவுக்கிறதுக்கு போகும். மாடு கட்டுறது அவுக்க போகிறீங்களே. இப்போ மழை காலத்தில் என்ன மாதிரி மாடுகள் எங்கே காட்டினது? மாடுகள் வயலில் வலுவல் கட்டினது. அதில் வச்சு தண்ணி வச்சு அவுட்டாக தான் போகும். அப்போ நீங்கள் அந்த காலத்துலேருந்து இங்கே அராலி தான் இருக்கிறது? அராலி அந்த காலத்துலேருந்து அராலி தெற்குலேருந்து இப்போ அராலி மாற்றில. அப்போ கொஞ்சம் ஊரை பெரிய சொல்லுங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்தது ஊர்? அந்த காலத்தில் எல்லா மக்களும் விவசாயத்தை நம்பி தான் இருந்தார். பெரும்பாலும் இப்போ எல்லோரும் ஒவ்வொரு படித்து ஒவ்வொரு துறையிலும்
அவிழ்ச்சி அடைந்து போய் கொண்டிருக்கிறார். விவசாயம் என்ன இப்போ செய்கிறது குறைஞ்சிது? விவசாயம் செய்கிறது குறியில்லை, விலைவாசிகள் விலை ஏற்றுமதிகிற விற்பனை இழவுகளால் இடப்பெயர்வுகள் நீங்களும் போனீங்களா? இடம்பெயர் 1995 போனீங்க. போயிட்டு திருப்பி எப்போ வந்தது? போய் 97 வந்துட்டோம். அப்போ எப்படி இருந்த ஊர்? அப்படி ஒரே காடாயம் காட்சி எடுத்தது. வளவுகள் எல்லாம் ஆக்கள் இல்லாமல் வீடுகள் எல்லாம் ஆனால் தாக்கப்படாமல் வீடுகளாக இருந்தது. ஆனால் ஆக்கள் இல்லாமல் இருந்தது. நம்ம இப்படி இளம்பொடிகள் என்ன மாதிரி? இப்போ இருக்கிற இளம்பொடிகள் பெரும்பாலும் அரச உத்தியோகங்களும் வெளிநாடுகளும் தான் கூட தோட்டங்களும் செய்கிறாங்க. அப்படியே இதில் கேட்க வேண்டியா இந்த தண்ணி குடிக்கலாமா எங்களுக்கு? இந்த தண்ணி இந்த மழை பெய்கிற காலத்தில் குடிக்கலாம். ஆனால் எல்லா காலங்களிலும் பெண்டு தண்ணி கீழே போய்கொண்டிருக்க இந்த தண்ணி மனத்தன்மையும் உண்டாகுது. அதில் குடிக்கலாம். அதான் கொஞ்சம் இப்போ மேலே வந்துடும் தண்ணி குடிக்கலாம். அதனால் இதான சுத்தமான தண்ணி தானே. அப்போ நீங்களே அவங்க தண்ணி எடுத்து குடிக்கிறது? நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியும் வாங்குறது. இனி எங்களுக்கு வாட்டர் சப்ளைலேருந்து தண்ணி வாருது. அதுலேருந்து தண்ணி எடுக்கிறோம், அங்கே எடுக்கிறாங்க. அது எல்லாரும் எடுக்கிறது. என்ன ஏரியாக்கள் நிறைய கோயில்கள் இருக்குது. என்ன காரணம்? பெரும்பாலும் வயல்கரையாண்டி குளக்கரையாண்டி தான் இந்த கோவில்கள் பெரும்பாலும் இருக்குதுன்னு. அதிகமாக வந்து சைவ மக்கள்லாம் சைவ சமயத்து மக்கள்லாம் 100க்கு 90 இருக்கு. 95. அந்த காலத்தில் எப்படி கோயில்கள் எல்லாம் அப்படி சிறப்பாக இருந்ததோ? சிறப்பாக இருந்து இப்போதான் வேற கோயில்கள் எல்லாம் அவிழ்ச்சி அடைஞ்சு வருது. சரி, அப்போ அங்கே வேலை அங்கே போறீங்க கூடையும் கொண்டு மலைக்கு பாதுகாப்பாக கொண்டு போறீங்களா? இப்போ காய்ச்சாங்க. நன்றி. வணக்கம் அங்கள். இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடமோட மெராளி. நீங்கள் அராளி இப்போ இந்த துறைமுகத்துக்கு பக்கத்தில் நிற்கிறீங்க. இதுதான் துறைமுகம் மெராளி. இப்படி நேரம் போனால் துறைமுகம் பெறும். இந்த இதான் செட்டி தொங்கும். அங்கால இல்லை கடலுக்கு அங்கால பாலம் இல்லை. அங்கால பாலம் இல்லை. நீங்கள் இஞ்சியா இருக்கிறீங்க கனகாலமா? அந்த காலத்தில் எப்படி இருந்த இந்த துறைமுகங்கள் ஜெட்டி எல்லாம்? அந்த காலத்தில் கட்ட வலிக்கிட்டவ. இப்போ கட்டவும் இல்லை. அந்த பாலம் போட்டு கொண்டு போனவ அங்கால குப்பை கடுவாட அந்த துறைமுகம் அங்கால இருக்கு. இது வேலனையா? வேலெண்ணை சந்தியும் மராளி சந்தியும் ஒன்றுன்னு சொல்லி அதால் சொல்கிறது. இதுக்குள்ளால போனால் நேராக துறைமுகம் தான். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? நான் கடல் தொழில். அந்த காலத்தில் எப்படி போட்டு எங்கெங்க எல்லாம் தொழில் செய்யுங்கள்? நாங்கள் இந்த சின்ன கடலில் அந்த கரண கடல் மட்டும் போவோம். மற்ற அங்கே தம்பாட்டி கரைக்கு போவோம். மற்றது அங்கால உங்களை பாலம் மட்டும். அதுக்குள்ளால வராக்கள் இந்த சாவக்கட்டாக்கள் இதுக்குள்ள நேர துறைமுகம் இல்லை. இந்த அதான் வெளி தெரியுது, அந்த அண்ணா தெரியுது, அதுதான் கோட்டை பாலம். அந்த காலத்தில் உங்களை வேறு வேறு தீவுகளில் இருந்து எல்லாம் இங்கே படகுகள் ஆக்கள் வரவே அது என்னென்னு எங்களுக்கு தெரியாது. அது கொஞ்சம் வயசு குறைஞ்ச கூட்டினாக்களுக்கு தெரியும். அப்போ இப்போ எப்படி கடத்தொழில் போகுதுங்க? கடத்தொழில் சும்மா எங்களுக்கு ஒரு 2000-3000 கிடைக்கும். அப்போ உங்களை வெற்றிடங்களில் மாதிரி பெருந்தொழில்கள் இல்லை? பெருந்தொழில் இல்லை, சின்ன ஒரு சங்கமும் சின்ன ஒரு தொழிலும் நடக்குதுங்க. சங்கமெல்லாம் இப்போ இருக்குதா? அந்த அதில் சந்தை ஒன்று கட்டிக்கிறோம். ஆமிக்கான சந்தைகளை அதுலேருந்தா நீங்கள் தொழில் எல்லாரும் தொழில் போடுறது. எங்கள்கிட்ட போட்டுகள் சின்ன சின்ன போட்டுகள் இப்போ முன்னாடி இந்த கிராமமே முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு. அப்போ இப்போ உங்களுக்கு தொழில்கள் மழை நேரங்களில் இல்லை தொழிலுக்கு? மழை நேரத்தில் போய் கடலுக்கு இருந்துட்டு தரப்பாளர் மூடிக்கொண்டு இருப்போம். இருந்து தொழில் செய்கிறது. அப்போ இப்போ அப்படி கடும் காற்று கச்சாம வந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் ஆபத்து. மற்ற இது படகு போட்டியெல்லாம் வைக்கிறீங்களா? இல்லை, அது ஒன்றும் இல்லை. அது ஐயனார் துறை. அந்த துறை அது இதுக்கு பேர் ஐயனார் துறை. இது அராளி வேலவன் சங்கம், கடத்தொழில் சங்கம். வேலவன் துறை என்ற சொல்கிறது. வேலவன் துறை. அங்கே மற்றது அங்கால கிடக்கிற ஐயனாடி சங்கம்னு சொல்லியிருக்கு. இப்போ அராளிக்கு 2 மீனவர் சங்கம் இருக்குது. அவையும் வந்து இதுக்கு தொழில் செய்கிறது தான். அவையாலாம் சில சண்டைகள் நடந்து பிரிஞ்சு இப்போ போயினோம். என்ன நடந்தது? அவையை வந்து கூடு பாயிடுறது. கூட்டால் எங்கிட்ட வேலை படுப்பு வேலைகள் வைக்க இயலாது. மற்ற இந்த இது இருக்கு அட்டை இதுகள் ஒன்றும் போட இயலாது. இங்கே அதெல்லாம் தடை செய்திருக்கு. இப்போ காசை கொடுத்துட்டு பாட்டை வண்டி போட்டு இதை வண்டி போட்டு உடனே சொல்லுவாங்க. சொல்லி போட்டு அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க, தாங்க கொண்டாட்டு வளர்க்குறது எங்களுக்கு தெரியாது. அப்படி சரி காரணம் சிக்கல்கள் இருக்கு. கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் இப்போ இதை 10 ரூபா உழைக்கிறதுக்கு அந்த 4, 5, 10 டிஸ்கோ வழியை கட்டி போட்டாலும் எங்களுக்கு 5000 வந்தாலும் 2000 வந்தாலும் எங்களோட
ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாமலும் வரும். இப்போ எங்கே வலிக்கிட்டாச்சு? இந்த காணியில் புல்லு பிடிக்கணுமே. சாப்பாடு கொண்டு வலிக்கிட்டாச்சு. ஓ சரி எங்க நன்றியா. ஓ இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஐயா சொல்லியிருப்பார், கேட்டிருப்பீங்க. வேலவன் துறை என்று சொல்கிற இந்த கடற்கரை பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு முதலெல்லாம் வந்து இந்த வயல் நிலங்கள் விவசாய நிலங்கள் காட்டியிருப்போம். இப்போ இந்தியாவில் வந்து தொழில்கள் நடந்து கொண்டிருக்குது, கடற்தொழில்கள். அப்போ அதில் உங்களை காட்டிக்கொண்டு வந்து நாங்கள் இதில் 2-3 பகுதிகள் நடக்குதான். இதில் போகிற வழியில் வந்து ஒரு கோயிலும் வந்து இருக்குது பாருங்க. இப்போ இதில் வந்து குறிகாட்டுவான் வழுக்கையாறு என்று சொல்லி போட்டிருக்கணும். நாங்கள் வழுக்கையாறுன்ற அதுகள் வந்து ஆறு தண்ணியில் வந்து இணைகிற பகுதி போடாது. இதில் வந்து ஆமி கேம்ப். இப்போ நாங்கள் கடந்து வந்த பகுதி வந்து ஒரு ஆமி கேம்ப். அதோட வந்து இதில் சந்தை ஒன்று இருக்குதான், வேலவன் துறை சந்தை. சின்ன நான் கட்டியிருக்கிறேன் போட கீழே பாருங்க, சின்ன சந்தை ஒன்று இருக்குது. இதில் ராலின்னு சொல்லி போட்டிருக்கணும். வேலவன் கடற்தொழில் கூட்டுறவு சங்கம். இப்போ அங்கே இந்த பகுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லிப்பேன். இதில் பாருங்க ஆக்களோட படகுகள் எல்லாம் நிற்கிது. நான் நினைக்கிறேன் பெரிய எல்லாம் தொழில்கள் போய் வந்துட்டு போடாது. அதோட பெரிய பெரிய தொழில்கள் இல்லை, ஆக்கள் இந்த கடற்பரப்புகளில் சின்ன சின்ன தொழில்கள்லாம் செய்கிறது. இந்த படகுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்காண்டு பள்ளங்கள். துறைக்கு போகின்ற வீதிகள் எல்லாம் கொஞ்சம் கடும் மோசமாக இருக்குது. அவங்க வந்து இந்த துறைக்கு வந்து வரைக்கில் உங்களுக்கு கையில் வேலவன் துறை அப்படின்னு சொல்லி காட்டிக்கொண்டு வந்திருப்போம். இதுதான் வந்து பழைய அராலித்துறை. அந்த காலத்தில் வந்து அராலித்துறை என்று சொல்லி தான் சொல்லிக்கணும். அந்த காலங்களில் வந்து இந்த பகுதியில் வந்து முக்கியமான பல செயற்பாடுகளும் நடந்தால் வந்து சில ஆக்கள் வந்து சொல்லினோம். சில வரலாற்று குறிப்புகளும் வந்து இருக்குது. இதுலேருந்து நாங்கள் பார்க்கல யாழ்ப்பாணம் டவுனும் வந்து தெரியும். அதே மாதிரி வேலன துறை இருக்குது தானே, அது வந்து 2.5 கிலோமீட்டரில் இருக்காம் இந்த வேலன துறை. அப்போ அந்த காலத்தில் வந்து ஆக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் படகுகள் மூலம் இந்த பகுதிகளுக்கு வந்து பயணம் செய்கிறதாம். அதே மாதிரி இந்த கடற்பரப்பு வந்து கொஞ்சம் ஆழம் குறைஞ்ச பகுதி. இப்போவே வந்து கொஞ்சம் ஆழம் குறைவாக தான் இருக்குது மலைக்குள்ளேயும். வேறு தண்ணி வத்தின காலங்கள்லேருந்து ஆக்கள் நடந்து கூட இந்த பகுதிகளுக்கு வந்து வாரவையாம். அதோட இந்த சங்கரத்தை பகுதியில் வந்து சங்கு வியாபாரங்கள் அந்த காலத்தில் நடந்ததுன்னு சொல்கிற இந்த கதைகளும் வந்து இருக்குது. அதால் இந்த துறைக்கு தான் இந்த தீவு பகுதிகளில் இருந்து சங்குகள் அதுகளை வந்து கொண்டு வந்து இந்த துறையினூடாக வேறு எங்காலை பிரதேசங்களுக்கு வந்து ஆக்கள் கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பல கதைகளும் வந்து இருக்குது. அதோட முக்கியமாக வந்து என்ன ஒரு விஷயம் வந்து இந்த மடக்கற்றம் இருக்குது தானே, மடங்கள். இப்போ ஆக்கள் வந்து பயணம் செய்கிற பகுதி தானே. இப்போ வந்து இப்படி இருந்தாலும் அந்த காலத்தில் செழிப்பாக இருந்திருக்கும். அப்போ ஆக்கள் பயணம் செய்கிற ஆள் வந்து இதில் நாங்கள் வந்து ஆரம்ப பகுதியில் வந்து ஒரு மடம் இருந்தது, ராலி மடம்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் அது வந்து இப்போ மடம் வந்து இல்லை, சில குறிப்புகளில் அப்படி சொல்லப்படுது. ஆனால் இப்போ அதில் இருக்கிற வந்து ஒரு சந்தை ஒன்று கட்டி வச்சிருக்கணும். மற்றபடி வேறு விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அதில் நான் உங்களை வரைக்கும் அந்த சந்தையும் காட்டியிருந்தேன். நாங்கள் பாருங்க இந்த காலப்பகுதியில் வந்து எப்படி இந்த அராலி துறை வந்து இருக்குண்டு. அதோடு நாங்கள் இங்கே பார்க்கவே உங்களுக்கு டவுனை காட்டுன்னு பாருங்க. டவுன் இந்த யாழ்ப்பாண நகரப்போகுது. இந்த கட்டங்கள் எல்லாம் வந்து தெரியுது பார்த்தீங்களா இங்கே இந்த பார்க்கல. சரி, நாங்கள் இப்படியே மற்ற இடங்களையும் போய் பார்ப்போம். நாங்கள் இந்த சொன்ன சந்தை பகுதி அப்படியே பாருங்க. இதில் வந்து புதுசாக ஒரு புத்தரும் வந்திருக்கிறார். வயலுக்கு வேலை நடக்குது. வாங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. ஒன்று இருக்கா, எங்கே போகிறீங்க? வயலுக்கு புல்லு பிடுங்கினா வேற ஒருவரும் மாட்டுக்கு கொண்டாந்து போடுவோம். நீங்கள் இந்த இடம் தானே அராலி இருக்கிறது? என்ன பார்க்க இது அம்புகிட்ட எவ்வளோ காலமாக இருக்கிறீங்களா இந்த ஊருக்கு? இது நான் 82ஆம் ஆண்டுலேருந்து இதில் இருக்கிறேன். இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் இந்த அராலி துறையை பார்க்க வந்து நாங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தது இந்த துறை சொல்லுங்க, அவங்க கொஞ்சம் காலப்பகுதியில். இது அந்த காலப்பகுதியில் வந்து வேலனை அனலதீவு நெடுந்தீவு நயனாதீவுனா இதால் தான் போக்குவரத்து செய்த இடம். அது அப்போ உங்கள் காலத்தில் தெரியுமா? எனக்கு எந்த ஒரு ஆசாட்டமாக கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பந்தலெல்லாம் போட்டு வாழைக்குறையெல்லாம் கட்டி அங்கால மர வெள்ளத்தில் ஆக்கள் போகிறோம். போகிறவ அங்கே இருந்து வெட்டி கரகம் பனங்கிழங்கு ஒடியல் புழுக்கொடியெல்லாம் இந்தால கடற்பாறையாக நடந்தும் வாரவை. நடந்தும் போகலாம். நடந்தும் வாரவை. நடவாரம் மாட்டு ரக்கமன்றது அப்படி நடவாடகிட நடந்து 1/2 மீட்டர் தண்ணி 5 மீட்டர் தண்ணியில் வர வேணும். சுமதாங்கி இதில் கட்டி பாரங்களை அதை இறக்கி வச்சுவிட்டு மடம் இருந்தால் முதல் ஒரு மடம் ஒன்று இருந்தால் அதை எப்படி இருந்தது? மடம் இப்போ கடல் இறக்கி இஞ்சால அதில் கிடந்த கரைக்கு நேர இஞ்சால அதெல்லாம் இப்போ அழிஞ்சது. அது 97க்கு முதல் இவன் நிலவொல்லைக்குள்ளே அழிஞ்சு போச்சு. எல்லாம் வெடிச்சாச்சு. அதுக்கு பிறகு இந்த துறை எங்கே? அதுக்கு பிறகு படங்கள் எடுத்து அரிசி எடுத்து அவையை கேட்டு நாங்கள்
அவையின் உத்தரவோட கடலுக்கு போகிறது, அசி காட்டி வாடுறது, அப்படி ஒரு சம்பவம் நடந்து இப்போ அதுகள் ஒன்றும் இல்லை. இப்போ ஆமி கேம்ப் இருக்கு, அப்போ எந்த கட்டுப்பாடில் இல்லை. எல்லாம் தொழிலாளரெல்லாம் தன்வசமாக இரவு பகலாக போய் வரலாம். ஓ, எப்படி அந்த காலத்தில் எப்படி மீன்கள் நல்லா படமா? அந்த காலத்தில் மீன் வலு ஏராளம், ரொம்ப பிடிச்ச காலம். இப்போ இல்லை. இப்போ இந்த நெருக்கடி கூடுகள், இறால் கூடுகள், வேலிகள் மாதிரி கட்டி சிறு கண்ணுகள் போட்டு குஞ்சு மீனெல்லாம் பிடிச்சி வந்து விற்கணும், கரையில் கொட்டுவினோம். மீன் குஞ்சுகளை பெருசாக வளர விடுவினம் இல்லை. எல்லாம் அறுதட்டு மாதிரி சின்ன கண்ணுகள் அறுக்க சின்ன மீனெல்லாம் அறுக்கின்ற கூட்டுக்கு போய் அடைஞ்சுவோம். அப்போ வளர்கிறதுக்கு இடம் இல்லை. வெறுங்கண்ணு ஆமீன கட்டுப்பாடுகளை வரைக்கல. நீங்கள் எங்கே போனீங்கள்? நான் 90 முதல் இந்த இடம்பெயர்ந்து இந்த அவலங்களுக்குள்ள இருக்கிறாமல் போட்டு பண்டையர் உடைப்பு அங்கே புலோப்பலை அங்கே கச்சா அந்த இது அங்கே வந்துருந்தேன் நான். அங்கே ஒரு 97 வரைக்கும் இருந்தேன் நான். அங்கே 97க்கு பிறகு மீண்டும் எல்லாரும் ஊருக்கு போகலாம்ன்ற ஒரு கதைகள் சொல்லித்தான் வலிக்கிட்டு வந்தேன் நாங்கள். அப்போ நீங்கள் வீடுகள்லாம் போயிட்டா போனது? வீடெல்லாம் விட்டுட்டு தான் போனது. செல் அடித்து இந்த ஒரு 7-8 வீட்டுக்கிட்ட எல்லாம் உடைஞ்சது. உங்களோட வீடு? எந்த வீட்டுக்கு அப்படி ஒரு பாதிப்பும் வர இல்லை. அப்போ இது இப்போ நீங்கள்லாம் புதுசாக கட்டிக்கிறீங்க? இது நான் இடம்பெயர்ந்து அவலங்களுக்கு வலிக்கிட்டு அதுக்குள்ளால் இந்தியாவில் வந்து இப்போ 97க்கு பிறகு தான் உருப்படி ஆக்கினேன். வீட்டுல வந்தாலும் நீங்கள் இது நானாக கட்டினேன். அப்போ என்ன அங்கே தொழில் என்ன? நான் சீவல் தொழில் செய்தேன். அப்போ இங்கே பல தொழிலும் செய்கிறார்கள் இருக்கிறேன். இங்கே பல தொழிலும், கோயில் வேலைகள், கடல் தொழில், பல வேலைகளும், பில்டிங் வேலைகள், கராச்சி வேலைகள். அப்போ அந்த காலத்தில் நீங்கள் கழிச்சு இப்போ பனைமரங்கள் இல்லை, பழங்கள் இருக்குது தானே? பனைமரங்கள் இருக்குது தானே? கோபுரேஷனில் இருந்ததா? அப்போ 72ல் தான் குடியரசு ஆரம்பம். அது தொடக்கம் நான் 97க்கு பிறகு தான் வேண்டும் விற்ற பண்ணி போட்டேன். தொழில் விட்டாச்சு. செய்யாமல் விட்டீங்களா? அப்படி இப்போ கழிச்சு விழாக்கள் இருக்கணும் வாங்கி. இப்போ எனக்கு சொந்தங்கள் ஜீவுறாங்க, 4-5 பேர் ஜீவுறாங்க. அப்போ இப்போ எப்படி ஊர் மாற்றம் அடைஞ்சிருக்குது முதல் இருந்ததுக்கு? முதல் இருந்த அவலங்கள் பெரிய வாக்கப்பாடுபட்டு பெரிய உயிர் சேதங்கள் நடந்து வலிக்கட்டு ஆவலாமல் ரவுண்டு போலமும் ஆக்களை பிடிச்சதும் அப்படி பெரிய அவலங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்த நாங்கள். இப்போ கடவுளேண்டு எந்த குறைபாடும் இல்லை. அப்போ இது பனை நிறைய நிற்குது. இப்போ இந்த பனை வேலையெல்லாம் செய்கிறார்கள் இருந்தவையா? பனையில் கடங்கள் வைக்கிறார்கள். இங்கே எல்லாம் பேர் இப்போ அதுகள் குறைவு. இப்போ இடியப்பத்தட்டுகள் இருக்கு. இப்போ இருக்கா? எங்கே எவ்வளோ இருக்கு? இங்கே என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் ஊருக்குள்ளே பின்னி யாழ்ப்பாணம் கொண்டு போய் கொடுப்பினோம். இப்போ வந்தேன். பார்க்கலாம் போனேன். உங்கள் இந்த வீட்டுக்காரரும் பின்னறவை, மற்ற உங்கள் வீட்டோட இந்த வீட்டுக்காரர் பின்னறவை. வயசு போனாங்களோ? வயசுன்னா ஒரு 60க்கு உட்பட்ட ஆக்கள். அந்த பண்ணை வேலை செய்கிறார்களை காட்டுவோம்னு சொல்லி போனாங்க. அந்த கூடுதலாக கடகங்கள், பெட்டிகள், இடியப்பத்தட்டுகள் எல்லாம் வந்து செய்யணும். ஆனால் இப்போ அவைகளுக்கு வந்து ஒரு கூட்டம் மாதிரி ஒன்று நடக்கிறதால எல்லோரும் வந்து அந்த கூட்டத்தில் நிற்கணும். இப்போ அதால் காட்டையெல்லாம் போயிட்டு பாப்போம். இன்னொரு நாளைக்கு வந்தால் உங்களுக்கு அதில் நாங்கள் காட்டுறோம். இப்போ நாங்கள் மற்ற இடங்களையும் போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு வயல் நிலத்துக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள் வயல் நிலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மழையால் வந்து கிணறுகள் எல்லாம் வந்து நல்லா தண்ணி மட்டம் கூடிட்டுது. இப்போ அதால் கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து குளிச்சு கொண்டிருக்கிறேன் பொடிகள் கிணத்துக்குள்ள. அப்போ அதே உங்களுக்கு காட்டிக்கணும் உங்களுக்கு வந்து நாங்கள். அப்போ சின்ன ஆக்கள் வந்து குளிக்கணும். அதுவும் பாதுகாப்பான முறையில் ஒரு அண்ணா தான் ரெண்டு இதில் குளிக்க விட்டு கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நீந்தி பழைய உட்காந்துக்கிறேன் பாருங்க. கிணறு எப்படி நிலமட்டத்தோடு இருக்குன்னு பார்த்தீங்களே. இப்படி நாங்கள் இதை வந்து ட்ரோனில் காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குமென்னு சொல்லி. இந்த இடம் குதிச்சு காட்டணும்.
இப்படி இந்த இடங்களில் வந்து வயல் வேலைகள் அதே மாதிரி புல்லுகள் கொடுங்குற வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. குறிப்பாக நான் நினைக்கிறேன் வயல் அந்த களை எடுத்துச்சுன்னு ஒரு ஏரியில் வச்சு கொண்டு இருக்கேன் ரோட்டு சைடில். இவங்க வந்து இப்போ அராலி ஆலடி சந்தி என்ற இந்த இடத்துல நிற்கிறோம். இதில் பாருங்க பழைய சங்கம் இருக்குது. இதில் அதாவது அராலி தெற்குக்கும் கிழக்குக்கும் உரிய ஒரு சங்கம்னு சொல்லி போட்டிருக்கணும். கூட்டுறவு சங்கம் சங்கானை பலநோவு கூட்டுறவு சங்கம் அராலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். வாங்க அப்படியே போவோம். இங்காலயம் நிறைய ஆலயங்கள் இருக்குது. அப்புறம் நாங்கள் அந்த ஆலயங்கள் பள்ளி பாடசாலைகள் எல்லாம் இருக்குது. அதைகளையும் பார்த்து கொண்டு போவோம். இப்படியே இந்த ரோட்டால் நாங்கள் போகணும்னு சொல்லி சொன்னால் அராலி பாலத்துக்கு வந்து நாங்கள் போகலாம். இதில் பூவைகளில் வந்து முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயங்கள் எல்லாம் இருக்குது. வித்தியாசமான பூசைகள் நடைபெறுகின்ற ஆலயங்கள். அப்போ அதுகளையும் உங்களை காட்டிக்கொண்டு போகிறோம். இங்காலி பகுதிகளும் இந்த மழைக்கால பொழுதுல எல்லாம் தண்ணிகளாக தான் இருக்குது. கூடத்தோடு நாங்கள் இந்த காவலியை வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த அராலியை பொறுத்தளவில் நாங்கள் இன்றைக்கு ஒரு சில இடங்களை தான் காட்டியிருப்போம். உங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் இன்னும் சிறப்பான ஆலயங்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் வித்தியாசமான வரலாறுகளோட எல்லாம் வந்து ஆலயங்கள் இருக்குது நிறைய. இப்போ நாங்கள் போகிற வழியில் கூட அம்மன் கோவில் கூட இருக்குது. அது கூட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம்னு தான் சொல்லலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இவ்வளோத்தோட இந்த காவலியை முடிச்சுட்டு என்கிட்ட நிறைய டைம் வந்துட்டுது. நான் இன்னொரு காணொலியில் வந்து நாங்கள் இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு காட்டுவோம். எங்களோட காணொலி வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோம். நாங்கள் மீண்டும் ஒரு இந்த காணொலியில் சந்திக்கலாம். இந்த அராலி பிரதேசம் தொடர்பாக.